செங்கதிர் இலக்கண குறிப்பு தருக. வளர்பிறை இலக்கண குறிப்பு தருக. முல்லைப்பாட்டின் பாவகை என்ன? முல்லை நிலத்தின் உரிபொருள் யாது? திருமாலுக்கு நீர் வார்த்து தந்த மன்னன் யார்? திருமாலுக்கு நீர் வார்த்து தந்த மன்னன் யார்? கோவலர் என்பதன் பொருள் யாது? கோவலர் என்பதன் பொருள் யாது? கோவலர் என்பதன் பொருள் யாது? திருமாலுக்கு நீர் தாத்து 104வது கொஸ்டின். திருமாலுக்கு நீர் வார்த்து தந்த மன்னன் யார்? கோவலர் என்பதன் பொருள் யாது? முல்லை நிலத்தின் உரிபொருள் யாது? முல்லைப்பாட்டின் பாவகை யாது? வளர்பிறை இலக்கண குறிப்பு தருக. செங்கதிர் இலக்கண குறிப்பு தருக. வளர்பிறை இலக்கண குறிப்பு தருக. 102 முல்லைப்பாட்டின் பாவகை எது? முல்லை நிலத்தின் உரிபொருள் யாது? திருமாலுக்கு நீர் வார்த்து தந்த மன்னன் யார்? கோவலர் என்பதன் பொருள் யாது? முல்லை நிலத்திற்குரிய மரம் யாது? சுவல் என்பதன் பொருள் யாது? போர்ச்சுகீசிய நாட்டு தலைநகரம் என்ன? போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகரம் என்ன? சம்பா நெல் உள்வகைகள் எத்தனை? சம்பா நெல் உள்வகைகள் எத்தனை? ஈதல் தொழிற்பெயரின் வினைச்சொல் அதாவது வேர்ச்சொல் எது? நடவாமை இலக்கண குறிப்பு தருக. நடவாமை இலக்கண குறிப்பு தருக. சம்பா நெல் உள்வகைகள் எத்தனை? சம்பாவில் உள்ள நெல் உள்வகைகள் எத்தனை? போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் என்ன? சுவல் என்பதன் பொருள் என்ன? போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் என்ன? சம்பா நெல் உள்வகைகள் எத்தனை? ஈதல் தொழிற்பெயரின் வினைச்சொல் என்ன? நடவாமை இலக்கண குறிப்பு தருக. நடவாமை இலக்கண குறிப்பு தருக. ஈதல் தொழிற்பெயரின் வினைன்னா வேர்ச்சொல். சம்பா நெல் உள்ளவகைகள் மொத்தம் எத்தனை? நடவாமை இலக்கண குறிப்பு தருக. வினையே பெயர் தன்மையாகி வினையை குறிப்பது வினையே உணர்த்தி நிற்பது எது? அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்கு. 113வது கொஸ்டின். ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? நடவாமை இலக்கண குறிப்பு தருக. ஈதல் தொழிற்பெயர் வினைச்சொல். சம்பாவின் நெல் உள்வகைகள் எத்தனை? போர்ச்சுகீசிய நாட்டு தலைநகர் என்ன? சுவல் என்பதன் பொருள் என்ன? பிராணரசம் என்பதன் பொருள் என்ன? பிராணரசம் என்பதன் பொருள் யாது? ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் யாவை? பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் யாவை? பிராணரசம் என்பதன் பொருள். ஒற்றளப்படையில் அளவெடுக்கும் மெய்யெழுத்துக்கள் எண்ணிக்கை. திருவத்துவக்கோடு என்னும் ஊர். 116வது கொஸ்டின். திருவத்துவக்கோடு என்னும் ஊரில் உள்ள மாநிலம் மாவட்டம் எது? உனதருளே பார்ப்பன் அடியேனே என யாரிடம் கூறியது? உனதருளே பார்ப்பன் அடியேனே என யாரிடம் கூறியது? 117வது கொஸ்டின். 118வது கொஸ்டின். ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு இவ்வடிகளில் இடம்பெறும் பொருள்கோள் எது? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் எது? இவ்வடிகளில் இடம்பெறும் பொருள்கள் எது? 120வது கொஸ்டின். நீர்நிலைகள் எழுப்பும் திரைச்சீலைகள் என்று கம்பர் குறிப்பிடுவது? நீர்நிலைகள் எழுப்பும் திரைச்சீலைகள் என கம்பர் குறிப்பிடுவது எதை? முல்லை நிலத்திற்குரிய உணவு எது? முல்லை நிலத்திற்குரிய உணவு எது? முல்லை நிலத்திற்குரிய உணவு எது? முல்லை நிலத்திற்குரிய உணவு எதுன்னு பாருங்க. இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை உயிரை விட்டு விடுதல் மேலானது என கூறும் நூல் எது? இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என கூறும் நூல் எது? இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்று கூறும் நூல் எது? உண்மையான செல்வம் என நல்லந்துவனார் எதை குறிப்பிடுகிறார்? உண்மையான செல்வம் என நல்லந்துவனார் எதை குறிப்பிடுகிறார்? போதிதர்மர் எந்த மாநகரை சார்ந்த சிற்றரசர்? போதிதர்மர் எந்த மாநகரை சார்ந்த சிற்றரசர்? உண்மையான செல்வம் என நல்லந்துவனார் எதை குறிப்பிடுகிறார்? இறப்போர்க்கு ஈயாது வாழ்வதை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்று கூறும் நூல் எது? முல்லை நிலத்திற்குரிய உணவு எது? நீர்நிலைகள் எழுப்பும் திரைச்சீலைகள் என்று கம்பர் எதை குறிப்பிடுகிறார்? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் இவ்வடியில் இடம்பெறும் பொருள்கோள் என்ன வகையான பொருள்கோள்? ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு இவ்வடியில் இடம்பெறும் ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு இவ்வடிகளில் இடம்பெறும் பொருள்கோள் எது? முல்லை நிலத்திற்குரிய உணவு எது? இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விடுதலை மேலானது என்று கூறும் நூல் எது? உண்மையான செல்வம் என நல்லந்துவனார் குறிப்பிடுவர் எது? போதிதர்மர் எந்த மாநகரை சேர்ந்த சிற்றரசர்? போதிதர்மர் எந்த மாநகரை சேர்ந்த சிற்றரசர்? தன்மை அணி எத்தனை வகைப்படும்? கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் யார்? படிக்காத மேதை என்று செல்லப்பன் குறிப்பிடும் எழுத்தாளர் யார்? படிக்காத மேதை என்று செல்லப்பன் குறிப்பிடும் எழுத்தாளர் யார்? எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் கிடைப்பது? எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் கிடைப்பது எவ்வாறு? 128வது கொஸ்டின். எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் கிடைப்பது எது? 127வது கொஸ்டின்.
படிக்காத மேதை என்று கா. செல்லப்பன் குறிப்பிடும் எழுத்தாளர் யார்? கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியது யார்? தன்மையணி எத்தனை வகைப்படும்? போதிதர்மர் எந்த மாநகரைச் சேர்ந்த சிற்றரசர்? உண்மையான செல்வம் என நல்லந்தூவனார் குறிப்பிடுவது எதை? மெத்த வணிகலன் என்னும் தொடர் குறிப்பது எதனை? மெத்த வணிகலன் என்னும் சொல் தொடர் குறிப்பது எதனை? சாகும்போது தமிழ் படித்துச் சாக வேண்டும் என்றவர் யார்? கொழுந்தாடை கரும்பின் எந்த பகுதி? கொழுந்தாடை என்பது கரும்பின் எந்த பகை? கொழுந்தாடை கரும்பின் எப்பகுதி? மெத்த வணிகலன் என்னும் தொடர் குறிப்பது எதனை? சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றவர் யார்? கொழுந்தாடை கரும்பின் எப்பகுதி? கொழுந்தாடை கரும்பின் எந்த பகுதி? கச்சல் எதன் பிஞ்சு? கச்சல் என்பது எதன் பிஞ்சு? நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றின் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? கார்டிலா எனும் நூல் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? கார்டிலா எனும் நூல் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? செல்வத்து பயனை ஈதல் என்றவர் யார்? 137வது கொஸ்டின். சேரர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல் எது? மறுமையை நோக்கி கொடுக்காதவன் என்று பரணரால் குறிப்பிடப்பட்டவர் யார்? குறிப்பிடப்பட்டவர் யார்? சேரர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல் எது? செல்வத்து பயனை ஈதல் என்றவர் யார்? கார்டிலா என்னும் நூல் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யார்? நெட்டி மிளகாய் செடி முதலியவற்றில் அடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கச்சல் என்பது எதன் பிஞ்சு? கொழுந்தாடை கரும்பின் எந்த பகுதி? கொழுந்தாடை என்பது மெத்த வணிகலன் என்னும் தொடர் குறிப்பது எதனை? ஓசை தரும் இன்பம் உவமையில்லா இன்பமடா என பாடியவர் யார்? ஓசை தரும் இன்பம் உவமையில்லா இன்பமடா என பாடியவர் யார்? தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதுவது எதை? தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதுவது எது? மாப்போசியை சிவஞானி என்று அழைத்தவர் யார்? வடக்கெல்லை தமிழர்களெல்லாம் ஒன்றிணைத்து தமிழுணர்வு கொள்ளச் செய்தவர் யார்? வடக்கெல்லை தமிழர்களெல்லாம் ஒன்றிணைத்து தமிழுணர்வு கொள்ளச் செய்தவர் யார்? மருவூர் பாக்கத்தில் தானியங்கள் விற்கப்பட்ட தெரு எது? 143வது கொஸ்டின். மருவூர் பாக்கத்தில் தானியங்கள் விற்கப்பட்ட தெரு எது? மாப்போசி இளம்பருவத்தில் திருமால் குன்றம் என அழைக்கப்படுவது எது? 144வது கொஸ்டின் எழுதினா பாதியில் விட்டு போச்சு. மாப்போசி லாஸ்ட்டில் பார்ப்போம். அடிகளே நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது? அடிகளே நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது? பெருங்குணத்து காதலால் என போற்றப்படுவர் யார்? பெருங்குணத்து காதலால் என போற்றப்படுவோர் யார்? மண்ணுள் விடைஞர் என போற்றப்படுவோர் யார்? காலக்கணிதம் கவிதை இடம்பெற்ற நூல் எது? நன்று தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என குறிப்பிடும் நூல். நன்றும் தீதையும் நன்மையும் தீமையை அறிந்து அன்பையும் அறனையும் காத்தல் ஒரு அமைச்சரோட கடமை என்று குறிப்பிடும் நூல் எது? காலக்கணிதம் இடம்பெற்றுள்ள நூல் எது? கவிதை தொகுப்பு எது? காலக்கணிதம் கவிதை இடம்பெற்றுள்ள தொகுப்பு எது? மண்ணுள் விடைஞர் என பாடப்பட்டவர் யார்? பெருங்குணத்து காதலால் என போற்றப்படுவோர் யார்? மண்ணுள் விடைஞர் எனப்பட்டவர் யார்? அடிகளே நீரே அருள்க என்று யார் யாரிடம் கூறியது? திருமால் குன்றம் என அழைக்கப்படுவது எது? அரசுக்கு உதவிய அமைச்சர்களை செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்றவர் யார்? அரசுக்கு உதவிய அமைச்சர்களை செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்றவர் யார்? நெல் சோளம் போன்றவற்றின் பசும்பயிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அரசுக்கு உதவிய அமைச்சர்களை செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்றவர் யார்? நெல் சோளம் போன்றவற்றின் பசும்பயிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? குருத்து. இது எதன் இளம்பெயராகும்? குருத்துங்கிறது எதன் இளம்பெயராகும்? உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? சொல்லாராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார் யார்? 185வது கொஸ்டின். சொல்லாராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார் யார்? 156. கடலில் கிடைக்கும் 3 வகையான சங்குகள் யாவை? 156வது கொஸ்டின். கடலில் கிடைக்கும் 3 வகையான சங்குகள் யாவை? 157வது கொஸ்டின். வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே என பாடியவர் யார்?
வானினும் ஓங்கிய 157வது கொஸ்டின். வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே என பாடியவர் யார்? நறுவி என்பதன் பொருள் யாது? 158 நறுவி என்பதன் பொருள் யாது? 159வது கொஸ்டின். கோடு என்பதன் பொருள் யாது? வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே என பாடியவர் யார்? நறுவி என்பதன் பொருள். கோடு என்பதன் பொருள். கடலில் கிடைக்கும் 3 வகையான சங்குகள் யாவை? சொல்லாராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார் யார்? சொல்லாராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார் யார்? குருத்து எதன் இளம்பெயர்? உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? நெல், சோளம் போன்றவற்றின் பசும்பயிர் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அரசுக்கு உதவிய அமைச்சர்களை செம்மை சான்ற காவிதிமாக்கள் என்றவர் யார்? அரசுக்கு உதவிய அமைச்சர்களை செம்மை சான்ற காவிதிமாக்கள் என்றவர் யார்? நெல், சோளம் போன்றவற்றின் பசும்பயிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? குருத்து எதன் இளம்பெயர் ஆகும்? சொல்லாராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார் யார்? 3 வகையான கடலில் கிடைக்கும் 3 வகையான சங்குகள் யாவை? வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே என பாடியவர் யார்? வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே என பாடியவர் யார்? நறுவி என்பதன் பொருள் யாது? கோடு என்பதன் பொருள் யாது? கஜா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? 160 கஜா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? குருத்து. எதன் இளம்பெயர் குருத்து. வாயு வழக்கமறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என பாடியவர் யார்? வாயு வழக்கமறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என பாடியவர் யார்? பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? வாயு வழக்கமறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என பாடியவர் யார்? பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? நெட்டெடுத்து அளவெடுப்பது என்ன அளபடை? நெட்டெடுத்து அளவெடுப்பது என்ன அளபடை? கலியியல் யானை கரிகால் வளவ கலியியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர் யார்? நன்னர் நன்மொழி கேட்டனம். நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது? தொங்கான் என்பதை குறிப்பது எதனை? தொங்கான் குறிப்பது எதனை? பல்பழப்பளவின் பயங்கெழு கொல்லி என குறிப்பிடும் நூல் எது? பல்பழப்பளவின் பயங்கெழு கொல்லி என்று குறிப்பிடும் நூல் எது? பல்பழப்பளவின் பயங்கெழு கொல்லி என்று குறிப்பிடும் நூல் எது? தொங்கன் என்பது எதை குறிப்பிடுகிறது? உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்றவர் யார்? உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்றவர் யார் என்று அடியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? 169வது கொஸ்டின். கோவலபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் யார்? கோவலபுரத்து மக்கள் என்றும் கதையின் ஆசிரியர் யார்? உலகளவில் அதிக விற்பனையாகும் ரோபோ எது? உலகளவில் அதிக விற்பனையாகும் ரோபோ எது? உலகிலேயே அதிக அளவில் விற்கிற ரோபோ எது? கோவலபுரத்து மக்கள் என்ற கதையின் ஆசிரியர் யார்? உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்றவர் யார்? பல்பழப்பளவின் பயங்கெழு கொல்லி என்று குறிப்பிடும் நூல் எது? பல்பழப்பளவின் பயங்கெழு கொல்லி என்று குறிப்பிடும் நூல் எது? தொங்கன் என்பதன் குறிப்பது என்ன? தொங்கான் என்பது குறிப்பது எதனை? நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது? கலியியல் யானை கரிகால் வளவே என்று பாடியவர் யார்? கலியியல் யானை கரிகால் வளவே என்று பாடியவர் யார்? நெட்டெடுத்து அளவெடுப்பது என்ன அளபடை? நெட்டெடுத்து அளவெடுப்பது என்ன அளபடை? பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுவர் யார்? பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுவர் யார்? வாயு வழக்கமறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் விருத்தி உண்டாம் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என பாடியவர் யார்? பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்டவர். நெட்டெடுத்து அளவெடுப்பது என்ன அளபடை? கலியியல் யானை கரிகால் வளவே என பாடியவர். நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது? தொங்கான் என்பது குறிப்பது எதனை? பல்பழப்பளவின் பயங்கெழு கொல்லி என்ற குறிப்பிடும் நூல் எது? உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்றவர் யார் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. கோவலபுரத்து மக்கள் என்ற கதையின் ஆசிரியர் யார்? உலகளவில் அதிக விற்பனையாகும் ரோபோ எது?